ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். நம்ம ஸ்கேன் டூல் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கி நம்ம வண்டியில் உள்ள எரரை வந்து நம்மளால் வியூ பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதனால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல இந்த ஸ்கேன் டூல் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருந்தாப்புல இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து இதில் என்னென்ன பேராமீட்டர்லாம் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 3 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேன் டூல் பார்த்தீங்கன்னா OBD2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்போர்ட் டயக்னோஸ்டிக் 2வது வருஷனில் மட்டும்தான் இது செட் ஆகும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈகோ, அதே மாதிரி இது ஆம்னி, மாருதி வண்டியில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஓபிடி கனெக்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டர்ல இதை இன்செர்ட் பண்ணா இந்த ரெட் கலர் லைட் எரியணும். ஃபர்ஸ்ட் இந்த லைட் எரிஞ்சாதான் இந்த ஓபிடி டிவைஸ்க்கு வந்து பவர் போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்குன்னே தனியாக ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. OBD2 ஃபியூஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபியூஸ் போயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு இதில் சப்ளை வராது. ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைட்டு கண்டிப்பாக எரியணும். இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை OBD2ல மாட்டியாச்சு. இப்போ கீ ஆன் பண்ணிட்டேன். கீயை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து உள்ள சிக்னல் வந்து நம்மளுக்கு மொபைல்ல நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆப் மூலமா இன்டர்ஃபேஸ் ஆகி நம்மளுக்கு ரியல் டைம் டேட்டா கிடைக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டார்க் அப்படிங்கிற ஆப் தான் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். இதோட கிராக்டு வெர்ஷன் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணணும். நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத்துக்குள்ளே போனீங்கன்னா ஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதாவது இந்த ஓபிடி காமிச்சாதான் உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து நம்ம மொபைல் கூட இன்டர்ஃபேஸ் ஆகும் ப்ளூடூத் மூலமாக. இப்போ அந்த ஓபிடி வந்து பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். பேருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கொடுக்கணும். அடுத்து இந்த டார்க்குங்கிற ஆப்பு இதை தான் டவுன்லோட் பண்ணணும். இதே மாதிரி நிறைய ஓபிடி ஆப் இருக்குது. நம்ம இந்த டார்க் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இப்போ இது கூட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு 2 விஷயம் மூலமா நீங்க கனெக்ட் பண்றது தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல கலர் லைட்டா எரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைட் மட்டும் எரிஞ்சது பாத்தீங்களா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கிட்ட வச்சு காமிக்கணுங்க. இந்த மாதிரி கலரா எரிஞ்சுது அப்படின்னா கனெக்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி லொக்கேஷன் ஆன் பண்ண சொன்னோம். நம்ம லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் ட்ரிப் மீட்டருமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதான் அந்த டார்க் ஆப்பு. இப்போ இதில் வந்து இதுலேயும் நம்ம செக் பண்ணிக்கணும் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அடாப்டர் ஸ்டேட்டஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த அடாப்டரு. அந்த அடாப்டரோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத் எனபிள் ஓகே எனபிள் பண்ணியிருக்கு. கனெக்ஷன் டு அடாப்டர் ஓபிடி கொடுத்துருக்கோம். கனெக்டட் டு ECU. அந்த ECU கூட கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஆப் பண்ணுது. இந்த ECU கூட இது கனெக்ட் ஆகிட்டு ஓகே. இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ நான் பேக் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எரர் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபால்ட்டு கோட்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா நம்ம வண்டியில் உள்ள எரரை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வண்டியில் வந்து எரர் இருக்குது. நான் அந்த எரர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க பாருங்க. இது வந்து ஆக்டிவ் எரர். இந்த எரரை நம்ம சென்சாரை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த எரர் கிளியர் ஆகும். பவர் ட்ரெயின் ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து வண்டிக்கு சைலன்சர் பைப்பில் ஒரு ஆக்சிஜன் சென்சார் வரும். அந்த ஆக்சிஜன் சென்சாரில் வந்து 2 ஒயர் ஹீட்டருக்கு போகும், 2 இது வந்து அந்த ஆக்சிஜன் சென்சாரில் வந்து சிக்னல் ஒன்று ECUக்கு போகும், ஒன்று கிரவுண்டில் இருக்கும். இதில் அந்த ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து ப்ராப்ளம். அதனால தான் நம்மளுக்கு இந்த எரர் காமிக்கி. இப்போ இந்த எரரை வந்து நான் கிளியர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து போயிடும். ஆனால் இந்த இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இது திருப்பியும் வரதான் செய்யும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கேட்டதுக்கான ஆன்சர். நீங்கள் கிளியர் பண்ணாலும் திருப்பியும் வருது அப்படின்னு சொன்னதுங்க. அதுக்கான சொல்யூஷன் இதான். நம்ம எரரை ஃபைன் பண்ணிட்டோம், ஆனால் அதை வந்து நம்ம கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு திருப்பி அந்த எரர் வராது. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதில் கிளியர் கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஆனால் நம்ம திருப்பி டெஸ்ட் ரிசல்ட் போகும்போது வந்துடும். பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. பார்த்தீங்களா திருப்பி இந்த எரர் ஷோ ஆகிட்டா.
ஆனால் இதில் காமிக்கலையா. இப்போ திருப்பி ஆன் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அந்த எரர் வந்துடும். பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் லைட் எரிஞ்சுட்டா, இந்த ஆரஞ்சு கலர் லைட் எரிஞ்சதுனாலே உங்களுக்கு வண்டி வந்து கம்ப்ளைண்ட். இது வந்து ஆக்டிவ் எரர். நம்ம கிளியர் பண்ணாலும் இதுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் அந்த சென்சாரை தான் நம்ம மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேயா. இப்போ ஃபால்ட்டு கோடாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் காமிக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா REVS, அதாவது ஆர்பிஎம். அந்த ஆர்பிஎம் வந்து நம்மளுக்கு 1026 இருக்குது. இப்போ ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் கூடுது. அப்போ ஆர்பிஎம் ப்ராப்ளம் இல்லை. த்ராட்டில் தான் நம்ம மிதிக்கிறது. நம்ம ஆக்சிலரேஷன் பெடலுக்கு கீழே ஒரு சென்சார் இருக்கும், த்ராட்டில் பொசிஷன் சென்சாரு. அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இது வந்து ஸ்பீடோமீட்டர், அதுவுமே சென்சிங் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இது வேக்கம், இன்லெட் பக்கத்தில் ஒரு வேக்கம் சென்சார் இருக்கும் அது. இது கூலண்ட் டெம்பரேச்சர், இது கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து 61 டிகிரி செல்சியஸ் இப்போ நம்மளுக்கு காமிக்கி. இந்த வண்டியில் வந்து கூலண்ட்டுக்குள்ள டெம்பரேச்சர் கேஜ் கிடையாது. ஆனால் அந்த கேஜிக்கு பதிலாக நம்ம அந்த ஆப்பை இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூலண்டோட அவுட்புட் நம்ம இதில் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஹீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். வேக்கம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து இன்லெட் ப்ரெஷரில் வரக்கூடிய அந்த மேப் சென்சார், அது உள்ள அவுட்புட் தான் இதில் காமிக்கி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதில் என்னென்ன சென்சார் வந்து ரீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சிஸ்டம் டைப் வந்து ஸ்பார்க் பெட்ரோல் வண்டி அப்படிங்கிறதுனால ஸ்பார்க்னு சொல்லி காமிக்கி. இது டீசல் வண்டினா நமக்கு வந்து இன்ஜெக்டர் டைப்பில் காமிக்கும், அப்படி இல்லைன்னா நாசில் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இது O2 சென்சாரை சென்ஸ் பண்ணியிருக்கு, O2 சென்சார் ஹீட்ரு அதை செக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ரன்னிங் ஆச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஆப்பை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம உங்களுக்கு காமிக்க மாட்டோங்க. இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டாவை எடுக்கலாம், ரியல் டைமில் கிராஃபிக் டேட்டாவை எடுக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். கிராஃபிங்கு இப்போ வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் எரர் அப்படின்னு சொல்லி காமிச்சது, அது வந்து ஆக்சிஜன் சென்சாரில் உள்ள ப்ராப்ளம் தான். இப்போ அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி சார்ட் செட்டிங்ஸ் காமிக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன சென்சாரை செக் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்குற மாதிரி. இப்போ வந்து நம்ம இதில் எல்லா சென்சரையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சென்சார் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்க மாதிரி உங்களுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். த்ராட்டில் பொசிஷன் சென்சார், ஆக்சிலரேஷன் சென்சார் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கும் ஒரு சென்சாராக. இது வந்து நம்ம பேட்டரி லெவலு, ட்ரிப் மீட்டர் பார்த்துக்கலாம். இந்த சென்சார்லாம் நம்ம வண்டியில் கிடையாது, அதனால நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சரை நம்ம செக் பண்ணலாம். 79 டிகிரி செல்சியஸ் ஆகிட்டு. இன்ஜின் லோடு முதற்கொண்டு செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ லோடு நம்மளுக்கு இன்ஜின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்ஜின் ஆர்பிஎம் நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபியூல் வந்து நம்மளுக்கு கன்சியூம் ஆகுது முதற்கொண்டு இந்த இதில் பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் ஃபியூல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஃபியூல் ஃப்ளோ ரேட்டிங், ஃபியூல் எவ்வளோ ஃப்ளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பெர் ஹவருக்கு பெர் மினிட்டுக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். O2 சென்சார் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0 to 1 வோல்ட் வரதான் இருக்கும். அதோட இதை நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று பேட்டரியோட வோல்டேஜ் லெவலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மேப் பாருங்க. இன்டேக் ஏர் டெம்பரேச்சரை பார்த்துக்கலாம், எவ்வளோ ஏர் டெம்பரேச்சர் அவுட் சைடில் இருக்குது. இன்டேக் மேனிஃபோல்டு ப்ரெஷரை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா O2 சென்சார் பேங்க் O2 சென்சார் பேங்க் ஒன்றுனா அந்த முன்னாடி சைலன்சருக்கு முன்னாடி வரும், இன்னொன்று அந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அடுத்து வரும். 2 சென்சார் வோல்டேஜ் வரும். 0.13 வோல்ட் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ ஜென்ரேட் ஆகி கொடுத்துட்ருக்கு டைனமோவில் இருந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமிங் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிடி அடாப்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுது, வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது டைனமோலேருந்து பேட்டரிக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா
சென்சார் ரெஃப்ரெஷிங் வோல்டேஜ் கேட்கும். இதுவும் நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ளே பட்டன் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே நீங்கள் கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரெட் கலரில் காமிக்கிறது வந்து ஆக்சிலரேஷன் சென்சார். அதே மாதிரி க்ரீன் கலர் இன்ஜின் கூலண்ட்டு, ப்ளூ கலர் இன்ஜின் ஆர்பிஎம்மு, அந்த வயலட் கலர் ஃபியூல் ஃப்ளோ ரேட்டு, லாஸ்ட் ஒன் வோல்டேஜ் கண்ட்ரோல். இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு இங்கே எப்படி போயிட்டே இருக்கும். கிராஃபிக்கல் வியூவில் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு கிடைக்குது டேட்டா ஜென்ரேட் ஆகுதா இல்லையா, இல்லை சென்சார் கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரியல் டைமில் உங்களால் செக் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.